ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாப்பாடு என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 1 கப் அளவு சாப்பாடு அரிசி, 1/2 கப் அளவு பருப்பு ரெண்டையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு ஒரு 1/2 hour ஊற போட்டிருக்கேன். அது நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இது தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம இதுக்கு தேவையான அளவு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் இங்கே 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஒரு கொத்தளவு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாங்க. இது நல்லா தாளித்ததுமே நம்ம 2 பச்சை மிளகா இல்லைனா 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் இங்கே காரத்துக்கு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதும் அடுத்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நல்லா க்ளீன் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ளேவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரும். பூண்டு போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா சாட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி இல்லைன்னா 1.5 தக்காளி போட்டுக்கலாம். இங்கே அரிசி கம்மியாக எடுத்துக்கிறங்காட்டிக்கு நான் தக்காளி கம்மியாக தான் போடுறேன். ஒரு தக்காளி போட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி நல்லா அந்த சாஃப்டாக தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி போடுறேன். காரத்துக்கு பச்சை மிளகா நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது கூட நான் சாம்பார் பொடி போடுவேன். இது வேறு வேரியேஷனில் பண்ணலாம். நான் பண்ணுற ஸ்டைலில் நான் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துப்பேன். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடியை போட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு சாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஊற வச்ச அரிசியும் பருப்பு இருக்கு இல்லையா, அதை தண்ணியை வடிச்சிட்டு அந்த அரிசி பருப்பையும் அதை இது கூடயே சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். டைரெக்டாக தண்ணி ஊற்றாமல் ஒரு 5 நிமிஷம் இந்த சூட்லேயே அரிசி பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி. நம்ம கொழன்னு செய்யலாம் அரிசி பருப்பு சாப்பாடு. பட் நான் இங்கே உதிரியாக தான் செய்கிறேன். 1/2 மணி நேரம் ஊறினங்காட்டிக்கு ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்ம பிரியாணிக்கெல்லாம் 1க்கு 2 தண்ணி வைப்போம்ல, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ டோட்டலாக அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1.5 கப் இருக்குது. ஸோ இங்கே நான் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 கப்பு தண்ணி சேர்த்து உடனே குக்கர் போட்டு மூடியை போட்டு நம்ம மூட வேண்டாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டுங்க. நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நீங்கள் குக்கரை போட்டு மூடினீங்கன்னா 1 or 2 விசில்ஸ் விட்டாவே உங்களுக்கு புழுன்னு அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது நல்லா கொதி வரத்துக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா இப்போ கொதி வந்துட்டுருக்கு. வர ஸ்டேஜில் நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டோம்னா கரெக்டாக 2 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு ஓப்பன் பண்ணாமல் அது நல்லா அந்த விசிலெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா புழுன்னு உங்களுக்கு அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆகிருக்கும். இப்போ நம்ம அந்த குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த சாப்பாடு ரொம்ப கிளற தேவையில்லை. மேலால் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அதை சாப்பிட்றப்போ அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு லேசாக அந்த நம்ம பிரியாணியை கிளறி விடுவோம்னா அந்த மாதிரி லேசாக கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு புழுன்னு அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆகிடும். இது ரொம்ப கம்ஃபர்ட் ஃபுட்டு, ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. எங்கேயாவது ட்ராவலுக்கெல்லாம் போகிறப்போ டக்குன்னு செஞ்சுட்டு போயிடலாம். பேச்சுலர்ஸ் எல்லாம் வீட்டில் 1 pot ரெசிபி மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.